ஹாய் தமிழர்களே, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். அந்த ஸ்டோரிக்கு என்ன பேர் வைக்கலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்டோரி என்னென்னா, ஒரு அழகான 3 மீனோட கதை தான். ஒரு ஊரில் ஒரு மீனவர் வாழ்ந்துட்டு இருக்கார். அந்த மீனவர் காலையில் கடலில் கொண்டு போய் தான் வலையை வீசி மீன்களை பிடிச்சிட்டு இருக்காரு. அப்போது அந்த வலையில் நிறைய மீன்கள் சிக்குது. அப்போது பக்கத்தில் தான் நண்பர்களோடு விளையாடிட்டு இருக்க அந்த 3 மீனும் அந்த வலைக்குள்ளே தெரியாமல் சிக்கிடுது. அந்த மீனவர் அதை பிடிச்சு கொண்டு வந்து கரையில் அந்த மீனெல்லாம் விற்கிறாரு. விற்றதும் அந்த 3 சிறிய மீன்களும் விற்கப்படலை. அந்த மீன்களை தூக்கி போடாமல் தான் மகனுக்கு கொண்டு போய் ஆசையாக கொடுக்குறாரு. அந்த மகனும் அதை ஆசையாக கொண்டு போய் வளர்க்கலான்னு தொட்டிக்குள்ளே விட்டு அந்த மீன்களை வளர்க்குறான். அப்போது அந்த 3 மீனும் பேசிக்கிறாங்க. என்னென்னு, அதில் ஒரு மீன் இந்த இடத்துல நான் வாழ மாட்டேன்னு வாழ தெரியாத மீன் தான் உணவை அருந்தாமல் அதே தொட்டிக்குள்ளே ஒரே நாளில் இறந்துடுது. ஆனால் இன்னொரு மீன் பயந்தாங்கோலி மீன். அந்த மீன் பயந்து தான் தொட்டிக்குள்ளேருந்து கீழே விழுந்து அந்த மீனும் தான் உயிரை விட்டுடுது. ஆனால் 3வது மீன் என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கலான்னு தைரியமாக அந்த தொட்டிக்குள்ளேயே வாழுது. ஆனால் மறுநாள் அந்த மீனவருடைய பையன் கொண்டு வந்த எல்லா மீனும் இறந்துருச்சே, இந்த மீனும் இறந்துட போகுதுன்னு அந்த பையன் தகப்பனிடம் போய் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீனை கொண்டு போய் எங்கே எடுத்தீங்களோ அங்கேயே விட்டுடுங்கன்னு தன் தகப்பனும் சரின்னு சொல்லி அந்த மீனை கொண்டு போய் அந்த கடலில் விட்டுடுறாரு. அந்த மீன் தன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழுது. பொறுமையாக இருந்தால் எதையும் வெல்லலாம், எதிரியையும் வெல்லலாம். நீங்கள் இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.